ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே சண்டே ஃபுல் விலாக் பார்க்கலாமா? சண்டேனாவே நாங்கள் லேட்டாக தான் எழுந்திரிப்போம். ஒரு 7:00 எழுந்திரிச்சிட்டு அம்மா கிட்ட சிக்கன் பிரியாணி வேணுமான்னு சொல்லியிருந்தேன். சரி, ஓகே, இப்போ சிக்கன் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நானும் என் டாடி போய் சிக்கன் வாங்கிட்டு அப்படியே நான் படித்த ஸ்கூலுக்கு டாட்டா பை பை சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு சிக்கன் எல்லாம் கழுவி மசாலா போட்டு தடவி வச்சுட்டு எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிருந்தேன். ஆட்டுக்கால் குழம்பு வச்சிருக்கேன், சாப்பிட்டு போன்னு சொன்னாங்க. அப்படியே ஆட்டுக்கால் குழம்பு சாப்பிட்டு எங்கள் பாட்டி செஞ்ச ஆட்டுக்கால் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே நான் வீட்டுக்கு வந்துட்டு பிரியாணிக்கு தேவையான தக்காளி, வெங்காயம், புதினாலாம் பேசிகிட்டே கட் பண்ணிட்டு இருந்தேன். அம்மாவும் சரி பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க. அம்மா செய்கிற பிரியாணி மட்டும் என்னன்னே தெரியல, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையாகவே நான் இது வரைக்கும் ஹோட்டலில் கூட அப்படி சாப்பிட்டதே கிடையாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ பிடிக்கும். அம்மா என் ஃபேமிலிக்கே வந்துட்டு அவங்க தான் பிரியாணி செய்வாங்க. எந்த ஃபங்க்ஷன்னாலுமே எல்லாத்துக்குமே எங்கள் அம்மா செய்கிற பிரியாணி பிடிக்கும். கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ரெசிபி வேணும்னா. சீரியஸாக எந்த ஃபுட் கலரும் கூட ஆட் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவ்வளோ கலராக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சண்டேனாவே எப்பவுமே நானும் அம்மாவும் வந்து சேர்ந்து தான் சமைப்போம். சிக்கன் கிரேவி பண்ணிட்டு இருந்தேன், அம்மா பிரியாணி பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் சீரியஸாக பாருங்களேன், அம்மா எந்த ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணல. ஆனால் எவ்வளோ டார்க்காக இருக்குன்னு பாருங்கள். என்னால் நம்பவே முடியாது. அம்மா ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நான் அவ்வளோ ஷாக்காக இருந்தேன். அம்மா டேஸ்ட்டுக்கெலாம் கொடுத்தாங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, அம்மா உன்ன மாதிரி பிரியாணி யாராலையுமே செய்ய முடியாதும்மா, நான் உனக்கு தங்க வளையல் வாங்கி தரேம்மான்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். அம்மா தங்க வளையல்லாம் வேண்டாம், உனக்கு கண்டிப்பாக நான் ஒரு நாள் தங்க வளையல் வாங்கி கொடுத்தே ஆவேம்மா, அப்போ நீ வந்து என்னை நினச்சி ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு பேசிட்டு அப்புறம் அம்மா தம் போட்டு ரெடி பண்ணிட்டாங்க. தம்மெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் இறக்கிட்டு அப்படியே எடுத்து அந்த பிரியாணியை மிக்ஸ் பண்ணும்போது அந்த ரைஸ் வந்து ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும் பாருங்க, அடி பிடிக்காமல். அப்போ வந்து பார்த்தா அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் வரும், நம்ம ஜெயிச்சிட்டோமாரா அந்த மாதிரி இருக்கும். அப்படியெல்லாம் எடுத்து வச்சுட்டு நானும் அம்மாவும் சாப்பிட்டோம். அப்பா வந்து வெஜிடேரியன், அப்பா காளான் குழம்பும் ரைஸ் வச்சுருந்தோம். அப்பா அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நானும் அம்மாவும் சாப்பிட்டு என்னதான் பிரியாணி இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தாலுமே அம்மாவோட கையில் சாப்பிட்றது தனி சுகம் தான். அம்மா எனக்கு ஊட்டி விட்டாங்க. சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு இருந்துச்சு, துணியெல்லாம் இருந்துச்சு மடிச்சு வச்சுட்டு வீடெலாம் கூட்டிட்டு சரி பாத்திரம் கழுவலாம்னு சொல்லிட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு இருந்தேன். பாத்திரம்லாம் கழுவி முடிச்சோடனே நான் வந்து ஹேர் ஆயில் வைக்கலாம்னு சொல்லிட்டு ஹேர் ஆயில் வச்சுருந்தேன். இந்த ஹேர் ஆயில் கூட அம்மா தான் எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இந்த ஹேர் ஆயில் சீரியஸ்லி அவ்வளோ சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து ஆயில் வச்சாவே தலைவலிக்கும். இப்படி ஒரு நோய் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? எனக்கு ஆயில் வச்சா தலைவலிக்குங்க உண்மையாகவே. அப்போ ஆயிலாம் வச்சுட்டு சரி, ஓகே, நம்ம குளிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கலான்னு ரெடி ஆகிட்டேன். நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.